மேடம் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம் இல்லீங்களா? ஆமாங்க சார். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆமாங்க சார். முடக்குவாதத்தினால கை தூக்க முடியாது, ஷோல்டர் வலிங்க, தலை சிவிக்க முடியாது, ஒரு ஷேரி பின் பண்ண முடியாது, மாடிப்படி ஏற முடியாது, வெயிட் தூக்க முடியாதுங்க சார். ஆனா நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ எனக்கு எல்லா வேலையும் நானே செய்யற அளவுக்கு ரெடி ஆயிட்டேங்க சார். நீங்க கேட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுங்க எல்லாம் நல்லா பண்றாங்க, ஆக்டிவா பண்றாங்க. எங்களை கொஞ்சம் கூட சோர்வா இல்லாம சுறுசுறுப்பா பண்ணி எங்களே ஆக்டிவா வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு அந்த சோர்வுங்கிறத என்னன்னு தெரியாது. ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு போனாவே எங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஆயிக்குது, நல்லா இருக்கு. இப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளவு நாளா மேடம் இருந்தது சார்? எனக்கு 8 வருஷமா இருந்துச்சுங்க சார். 8 வருஷமா இருந்தது. என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சார்? இங்கிலீஷ் மெடிசனுக்கு நிறைய போய் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தனால இந்த மெடிசன் சாப்பிட்டா பெயின் இருக்காதுங்க சார். மெடிசனை விட்டுட்டா பழையபடி ஆயிடுவாங்க. ஆனா நம்ம ட்ரீட்மெண்ட்ல அப்படி இல்லைங்க சார். 1 மந்த் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கும். 1 வருஷமாவே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். தொந்தரவில்லை, நல்லா இருக்கேங்க சார். இப்போ பழையபடி நானும் வெயிட் தூக்குறேங்க சார். நானே பின் பண்ணிக்கிறேன். நான் என் வேலையை நானே செய்யற அளவுக்கு ரெடி ஆயிட்டேன். இப்போ எல்லா வேலையும் நடக்கலாம் முடியுதுங்களா? நல்ல ஸ்டெப் எடுங்க சார். பழனி மலையே 2-3 டைம் ஏறி வந்தாச்சு. சந்தோஷம். இதுக்கப்புறமா இந்த மாதிரியான எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. முடக்குவாதம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரே இடத்தையே உட்காந்துட்டோம், நம்ம வேலையை செய்யாம விட்டுட்டோம், எக்ஸசைஸ் பண்ணல, பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம உட்காந்துட்டோம்னா இது இன்னும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டும் வராது. இருந்தாலும் நம்ம மாசத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம ஃபுல் பாடிக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சார். ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அந்த எக்ஸசைஸையும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. வலி எதுவும் வந்தது அப்படின்னா ஆயில் ஆயின்மெண்ட் மட்டும் போடுங்க. பெரிய அளவு பெயின் கில்லர் மாத்திரை எதுவும் எடுக்கக்கூடாது. சரிங்களா? முடிஞ்சா மாசத்துக்கு ஒரு டைம் கட்டாயமா உள்ள வந்துடணும். கண்டிப்பா வரும். வேற எதுவும் சந்தேகம் இருக்குங்களா? இல்லைங்க சார், ஒரு சந்தேகம். நீங்க இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாம் திருப்தியா தானே இருக்கீங்க? நல்ல திருப்தியா இருக்குதுங்க சார். ஓகே ஓகே மேடம், நன்றி. நன்றி.